ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் சீரியஸோட 7th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். அது நாகர்கோவில் ஸ்பெஷல் என்னென்னா முந்திரி கொத்து. நாகர்கோவில் தூத்துக்குடியிலலாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபேமஸாக இருக்கும். முந்திரி கொத்து அப்படின்னா மூணாக அப்படி அடுக்கடுக்காக ஒட்டி பிடிச்சது வர்றதுக்கு பேர் தான் முந்திரி கொத்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா முந்திரி பழம் வந்து கொத்து கொத்தாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான். ஸோ பருப்பை வந்து என்ன பண்ணியிருக்கேன், நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக வரணும். அது நமக்கு தெரியும், நல்ல ஒரு கலர் சேஞ்சஸ் வரும். அந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகும்போது தான் நல்ல டேஸ்ட்டு கெடாமலும் இருக்கும். ரொம்ப நாளைக்கு நமக்கு வரும் பார்த்துக்கோங்க. 1 மாதம்னாலும் பக்கெட்டில் வச்சாலும் அது கெட்டே போகாது. அந்த மாதிரி தான் நம்ம வறுத்து எடுத்துருக்கணும். இன்னொரு பாத்திரத்தில் நான் வந்து கருப்பட்டி தான் நான் யூஸ் பண்ணுறேன். என் சர்க்கரை பாகு தான் எடுக்கணும். ஆனால் கருப்பட்டி எடுக்கும்போது உடலுக்கு ரொம்ப நல்லது. அதனால் இது வந்து ஒரிஜினல் கருப்பட்டி வடசேரியிலேருந்து நான் வாங்கினேன். உடன்பட்டி சைடுலேயும் நல்லா கிடைக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ நான் அங்கேருந்து தான் வாங்கினேன். ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா, ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு, ஒரு மணத்துக்காக தான் நெய் ஊற்றுறேன். ஆனால் சிலவங்க நெய்யே ஊற்ற மாட்டாங்க. இந்த மணத்துக்காக நெய் ஊற்றி நல்ல தேங்காவை வறுத்து எடுக்கணும். இது வறுக்கிறது செவத்து அப்படி எடுக்கணும். இல்லை அப்படின்னா இது இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு நான் இப்போ வந்து ஏலக்காய் போட்டு பொடிச்சு எடுத்துருவேன். அப்போ தான் நல்லா என்ன பண்ண முடியும், உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். தேங்காவை நல்லா என்ன பண்ணுவாங்க, வறுக்கணும். இதை இன்னும் நல்லா வறுத்தீங்கனாலும் கெடாமல் இருக்கும். அதுக்காக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் நான் பிடிச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பாசிப்பருப்பும் அதையும் போட்டுட்டு இந்த தேங்காவும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வந்து நமக்கு வந்து இனிப்புக்கு தகுந்தபடி, எனக்கு இனிப்பு குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் போட்டால் போதும். நான் அதனால் கருப்பட்டி பாகு தானே எடுத்திருக்கேன். அதை வந்து வடிகட்டி என்ன பண்ணுறேன், இனி வந்து பிடிக்கணும் பார்த்துக்கோங்க. உதிரவும் கூடாது. பிடிச்சி ஒரு மணி நேரம் ஒரு பிளேட்டில் வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நல்ல ஒரு ட்ரைனஸ் தான் இருக்கணும். ஏன்னா தண்ணி பதமாக இருக்குது பார்த்தீங்களா, அது ட்ரை ஆகணும். அப்படி நம்ம ஒரு பிளேட்டில் தான் நம்ம வந்து பிடிச்சி வைக்க வரும். 1 hour கழிச்சிட்டு பார்த்திங்கன்னா நல்ல மாவு, அதாவது பஜ்ஜிக்கெல்லாம் மாவு கலக்குவாங்கள்ல, அந்த மாதிரி அரிப்பொடி இருந்துச்சுன்னா அரிப்பொடி எடுத்துக்கோங்க. சிலவங்க மைதா மாவு எடுத்துருப்பாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மைதா மாவும் அது கொஞ்சமும், அதுக்கப்புறம் அரிப்பொடியும் கொஞ்சம் போட்டுட்டு மஞ்சள் பொடியும் போட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் டிப் பண்ணி எடுத்து, நான் எண்ணெய் வந்து நல்லா கொதித்த உடனே, அதாவது எண்ணெய் வந்து நல்லா காயணும். காஞ்சி எடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அதில் பொரிச்சு எடுக்க போகிறேன். இப்போ அதுதான் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. நான் கொஞ்சோண்டு பார்த்தேன், அது அப்படியே பொங்கி வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சேன்னா ஒவ்வொன்றா நான் வந்து உள்ளே போட ஆரம்பிச்சிட்டேன். அப்படி நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா முந்திரி கொத்து தான். இந்த முந்திரி கொத்து என்ன ஆகுன்னா, 1 போடும்போது 2 3 இப்படி போட்டுகிட்டே வரும்போது பக்கத்தில் ஒட்டி இருக்கும். ஸோ இதுதான் என்னது முந்திரி கொத்து. கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி முந்திரி கொத்து, அச்சு முறுக்குன்னு சொல்லுவாங்க, ரோஸ் அப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேமஸ் நாங்கள் வந்து முந்திரி கொத்து, அச்சு முறுக்கு, அதுக்கப்புறம் சாதா முறுக்கு இருக்குல்ல, அது அதிரசம், இவ்வளோத்தையும் தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ இதுதான் எங்களோட பாரம்பரிய டிஷ்ஷு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும். பாய் பாய்.